வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, பிரபல செய்தி தொகுப்பாளினிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் இறந்து போயிருக்காங்க. வாங்க அந்த பிரபல தொகுப்பாளினி யாரு, என்ன செய்தி, அவங்க எதற்காக இறந்து போனாங்கன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமாகி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். கணவர் போனதுக்கு அப்புறம் பல பேர் வேதனையை பகிர்ந்த பிரபல செய்தி தொகுப்பாளினி சௌமியா மணி என்ன தகவல்னு வாங்க பார்க்கலாம். பிரபல தனியார் சேனல்ல பணியாற்றி நபர் கொடுத்து செக்ஸ் டார்ச்சர் குறித்து செய்தி வாசிப்பாளர்கள் சௌமியா மணி அறிந்திருக்கும் பேட்டி தான் தற்போது சோசியல் மீடியாவில் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. சமீப காலமாகவே செய்தி வாசிப்பாளர்கள் மக்கள் மத்தியில பிரபலம் அடைந்துகிட்டே வராங்க. அந்த வகையில செய்தி வாசிப்பாளராக இருந்த சௌதாமணி இவங்க செய்தி வாசிப்பாளர்கள் மட்டுமல்லாமல் ஆசிரியர், தொழில் முனைவர், பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் என பல பன்முக திறமை கொண்டவங்கமாக திகழ்ந்து வந்தாங்க நம்ம சௌமியா மணி. இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க இருந்தாலும் இவங்க வளர்ந்தது எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டத்துல தான். இந்த நிலையில சமீபத்துல செய்தி வாசிப்பாளர் சௌதாமணி அவங்க பேட்டி ஒன்றுக்கு அளித்திருக்காங்க. அதுல அவங்க தனக்கு நேர்ந்த பாலியல் தொல்லை குறித்தும் கூறியிருக்காங்க. என்னுடைய கணவருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு கடந்த 2019ஆம் ஆண்டு இறந்து விட்டாங்க. தற்போது எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அவர்களை வெளிநாட்டில் படிக்க வைத்திருக்கிறேன். என்னுடைய கணவர் இறந்த பிறகு நான் வேலை பார்த்த இடத்தில் என்னை திருமணம் செய்து கொள்ள சில பேர் கேட்டாங்க. ஆனால் எனக்கு 2ஆம் கல்யாணம் செய்து கொள்வதில் விருப்பமே இல்லை. காரணம், யார் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவர்கள் என்னுடைய குழந்தைகளையும் அவர்கள் குழந்தையாக பார்த்து கொள்ள மாட்டாங்க. அதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை. அதனால் தான் நான் 2வது திருமணம் செய்து கொள்ளல. என்னுடைய வாழ்க்கையானது என்னுடைய குழந்தைகளுக்காக மட்டும்தான் என்று நான் முடிவு செய்து விட்டேன். என்னுடைய கணவர் இறந்த பின்பு நான் வழக்கமாக போல செய்தி வாசிப்பதற்கு பிறகு பிரபல சேனல் ஒன்றுக்கு சென்றேன். ஆனால் அங்கு வழக்கத்திற்கு மாறாக செய்திகள் வாசிப்பது குறைவாக இருந்தது. பின்பு இது குறித்து தலைமையிடம் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவங்க நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற என்று ஒரு மாதிரியாக பேசினாங்க. பிறகு என்னை போன்ல அழைத்து உன்னுடைய குழந்தையை நான் பார்த்துக் கொள்கிறேன், உன்னுடைய செலவையெல்லாம் நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றெல்லாம் பேசினாங்க. எனக்கு மட்டும் இல்லாமல் அந்த நபர் அங்குள்ள பல பெண்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தலை கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் ஒரே மாதத்துல அங்கிருந்து வெளியே வந்துட்டேன்னு அவங்க அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு சன் டிவி என்றாலே எனக்கு உடம்பெல்லாம் கூசும். அந்த அளவுக்கு அருவருப்பான நபர்கள் அங்கு இருந்தாங்க. மேலும் அகிலன் கண்ணன் என்பவர் தான் அவர் மீது புகாரை போலீசால் கொடுத்திருந்தேன். அவருக்கு நடந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பல பெண்களுக்கு நடந்திருக்கிறது. ஆனால் அகிலாவிற்கு யாருமே சப்போர்ட் செய்யல. கடைசியில நான் அவரிடம் சென்று உங்களுக்கு நான் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்கிறேன். இந்த முடிவை என்னுடைய கணவர் இருந்திருந்தால் நான் எடுத்திருக்க முடியுமா என்று சந்தேகம்தான் இருந்தாலும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று கூறியிருக்காங்க அந்த பேட்டியில. இப்போ அவங்க கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவுங்க. நன்றி, வணக்கம்.